Hello students, welcome to MS Tricks. இன்னைக்கு கிளாஸ்ல exercise 1.2ல இருக்கிற sums வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல வந்து exercise 1.1ல இருக்கிற sums எல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க exercise 1.2ல இருக்கிற first sum. Let A is equal to ஒரு செட் கொடுத்திருக்காங்க and B into ஒரு செட் கொடுத்திருக்காங்க. ரிலேஷன் வந்து A to B ன்னு கொடுத்திருக்காங்க. Which of the following are relation from A to B? கீழ R1 ன்னு சொல்லிட்டு subdivision 1ல R1 ன்ட்டு நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரிலேஷன் வந்து A to B ல இருக்கா அப்படின்றது கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லயே பார்த்திருக்கோம். ரிலேஷன்ன்றது என்னன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற சப்செட் தான் ரிலேஷன் சொல்லி பார்த்திருக்கோம். சரிங்களா? சோ நம்மளுக்கு இப்ப எதுக்கு ரிலேஷன் கேட்டிருக்காங்க? A to B ரிலேஷன் கேட்டிருக்காங்க. சோ A க்கும் B க்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்? ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். A செட் என்ன நம்மளுக்கு 1 2 3 7 cross B செட் வந்து 3 0 -1 and 7. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 1 3 1 0 1 -1 and 1 7. அடுத்தது 2 3 2 0 2 -1 and 2 7. 3 3 3 0 3 -1 and 3 7. 7 3 7 0 7 -1 and 7 7. So இப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நம்ம எழுதிட்டோம். A cross B க்கு ரிலேஷன் நம்மளுக்கு கொடுத்திருக்க ரிலேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் क्वेश्चनல 2 1 7 1. இதுல வந்து நம்ம எழுதிருக்கோம் இல்லையா அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இதுல 2 1 என்ற ஆர்டர்ட் பேர் இருக்கா பாருங்க, நம்மளுக்கு கிடையாது இல்லையா? 2 1 என்ற ஆர்டர்ட் பேர் வந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் குள்ள இல்ல. அடுத்தது 7 1 என்ற இன்னொரு ஆர்டர்ட் பேர் இருக்கு, அதுவும் நம்மளுக்கு இந்த எழுதி இருக்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல வரல. சோ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வரல. அப்ப என்ன சொல்லுவீங்கன்னா நீங்க கொடுத்திருக்க R1 என்ற செட் வந்து not a subset of A cross B. A cross B ல வந்து சப்செட்டா இது வரல. ஓகேங்களா? சப்செட்னு எதை நம்ம சொல்லுவோம்னா இங்க இருக்கு இல்லையா ஆர்டர்ட் பேர்ஸ். சோ இங்க R1 ரிலேஷன்ல இருக்கிற ரெண்டு ஆர்டர்ட் பேருமே என்ன இருக்கணும்? A cross B ல வந்து அவைலபிளா இருக்கணும். இருந்ததுன்னா நம்ம வந்து R1 வந்து A cross B க்கு சப்செட்னு சொல்லுவோம். ஆனா இது சப்செட் கிடையாது, நம்மளுக்கு இல்ல. ஓகேங்களா? சோ இது இப்படி எழுதி நீங்க வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணியும் எழுதிக்கலாம். ஓகே, இன்னொரு விதமா நீங்க எப்படி இதை ஃபைண்ட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் A செட்டையும் B செட்டையும் நீங்க எழுதிக்கோங்க. A செட் என்ன நம்மளுக்கு 1 2 3 7, இதுதான் A செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ். B செட்ல இருக்கிறது 3 0 -1 and 7, இது வந்து B செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ். இப்ப பாருங்க R1 செட்ல நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆர்டர்ட் பேர் என்ன? 2 1. 2 வந்து நம்மளுக்கு A செட்ல இருக்கா? எப்பவுமே நம்மளுக்கு இந்த செட்ல எழுதும் போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செட்டை டினோட் பண்ணும், செகண்ட் எலிமெண்ட் வந்து செகண்ட் செட்ல வந்து பிலாங்ஸ் டு செகண்ட் செட்ன்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எனக்கு 2 வந்து A ல இருக்கு, ஆனா 1 வந்து எனக்கு B செட்ல எனக்கு அந்த எலிமெண்ட் இல்லவே இல்ல. சரிங்களா? 2 இருக்கு, எனக்கு 2 7 வந்து எனக்கு இங்க A செட்ல இருக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். பட் ஆனா இந்த 1 வந்து எனக்கு என்ன இல்ல? B செட்ல வந்து எனக்கு இது அவைலபிளா இல்ல. ஓகே, சோ இதுக்கு நீங்க எழுத வேண்டியது 2 and 7 are not related to 1. 2 7 வந்து 2 7ன்றது எது? இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த எலிமெண்ட் தான். 2 7 1 கூட நம்ம என்ன பண்ண முடியாது? ரிலேட் பண்ண முடியாது. since 1 not belongs to, இப்படி போட்டா not belongs to set B. ஓகேங்களா? 1 வந்து செட் B ல இல்லாதனால என்னால என்ன பண்ண முடியல? இந்த 2ஐயும் 7ஐயும் 1 கூட லிங்க் பண்ண முடியல. therefore R1 is not a relation. ஓகேங்களா? நீங்க இந்த A cross B போட்டுட்டு A cross B ல வந்து கொடுத்திருக்கிற ஆர்டர் பேர் அவைலபிளா இருந்ததுன்னா அது வந்து சப்செட் ஆஃப் A cross B ஆ இருக்கும். சோ சப்செட்னு வர்றப்ப நம்ம அதை ரிலேஷன் சொல்லுவோம். அந்த மெத்தட்லயும் போலாம். இல்ல இந்த மாதிரி A செட்டையும் B செட்டையும் நீங்க எழுதிட்டு
ஸோ ஏ செட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் வந்து ஏ செட்ல இருக்கா பாருங்க, அதை செகண்ட் செட் கூட என்னால பேர் பண்ண முடியுது அப்படின்னா அதை வந்து நம்ம ரிலேஷன் சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதான் இங்க எழுதியிருக்கோம். 2வும் 7ஐயும் என்னால 1 கூட ரிலேட் பண்ண முடியல, ஏன்னா இந்த 1 வந்து எனக்கு இந்த பி செட்ல இல்ல. ஓகேங்களா, 2 7ன்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதை நான் எது கூட ரிலேட் பண்ணணும், செகண்ட் எலிமெண்ட் ஆனா 1 கூட ரிலேட் பண்ணணும். ரிலேட் பண்ண முடிஞ்சதுன்னா இது நான் ரிலேஷன் சொல்லலாம், ஏன்னா ரிலேட் பண்ண முடியல. ஸோ R1 இஸ் நாட் அ ரிலேஷன். அடுத்த சப்டிவிஷன் R2 பாருங்க. R2 ரிலேஷன் என்ன கொடுத்திருக்காங்க, 1, -1 கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, A வந்து எழுதிக்கோங்க. A செட் என்ன நம்மளுக்கு 1 2 3 7, B செட் என்னது 3 0 -1 and 7. உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்ன, ஏல வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும், A செட்ல இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு B செட்ல இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன -1, -1 வந்து ஏல இருக்கா, நம்மளுக்கு கிடையாது இல்லையா, -1 வந்து அந்த எலிமெண்ட் A செட்ல இல்ல. சோ இது நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, ரிலேஷன் வந்து பண்ணவே முடியாது. A செட்ல வந்து கொடுத்திருக்க நம்பர் இருந்தா மட்டும்தான் நீங்க B செட் கூட ஒரு ரிலேஷன் ஃப்ரேம் பண்ண முடியும். சோ இதுல இல்ல. சோ R2 இஸ் நாட் அ ரிலேஷன். ஓகேங்களா, R2 என்ன நம்மளுக்கு ரிலேஷன் இல்ல. இதை நீங்க நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எழுதணும் இல்லையா, A கிராஸ் B, அதுலயும் இந்த -1,1ன்ற ஒரு ஆர்டர் பேர் இருக்கவே இருக்காது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் போட்டோம் இல்லையா. ஸோ அதுல இருக்கிற கிராஸ் ப்ராடக்ட்ல, கார்டீசியன் ப்ராடக்ட்ல இந்த -1,1ன்ற ஆர்டர் பேர் அவைலபிளாவும் இருக்காது. ஓகே, ஸோ இந்த -1 வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, -1 cannot be related to, எது கூட ரிலேட் பண்ணணும் நம்ம, 1 கூட, -1 1 கூட ரிலேட் பண்ணணும் இல்லையா, cannot be related to -1 since அந்த -1 வந்து என்ன நம்மளுக்கு not belongs to எந்த செட் A. சரிங்களா, இந்த மாதிரி போட்டா இது not belongs to, -1 வந்து எனக்கு செட் Aல இல்ல, அதனால என்னால இந்த -1 1 கூட ரிலேட் பண்ண முடியாது. therefore R2 is not a relation. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, சப்டிவிஷன் 3. சோ இதுல அதே மாதிரி தான் A செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1 2 3 and 7. B செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து 3 0 -1 and 7. எனக்கு R3ல கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் பாருங்க, 2, -1. ஃபர்ஸ்ட் எங்க பார்க்கணும்னு, 2 வந்து எனக்கு A செட்ல இருக்கு, -1 எனக்கு 2 -1 ரிலேஷன் என்னால ஃப்ரேம் பண்ண முடியும் A to B க்கு. ஓகேங்களா, 2, -1. அதே மாதிரி செகண்ட் பேர் பாருங்க 7, 7. இங்க எனக்கு இங்கேயும் 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு. சோ என்னால 7 to 7க்கு வந்து ரிலேஷன் ஃப்ரேம் பண்ண முடியும். அடுத்தது 1, 3. 1 இங்க இருக்கா, A செட்ல எனக்கு 1 இருக்கு, B செட்லயும் 3 இருக்கு. சோ இதுவும் என்னால ரிலேஷன் ஃப்ரேம் பண்ண முடியும். சரிங்களா, சோ இப்போ எனக்கு இருக்கிற 3 ஆர்டர் பேருமே என்னாச்சு, என்னால ரிலேஷன் ஃப்ரேம் பண்ண முடியுது இல்லையா. சோ R3 இஸ் a ரிலேஷன் நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா, R3 இஸ் a ரிலேஷன். R3ன்றது எனக்கு ரிலேஷன். எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னா, since 2 is related to -1, அதே மாதிரி 7 is related to 7 and 1 is related to 3. ஓகே, R3 வந்து நம்ம ரிலேஷன் சொல்றோம். எதனால சொல்றோம்னா, கொடுத்திருக்கிற A செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை என்னால அடுத்து B செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் கூட ரிலேட் பண்ண முடியுது, அதான் இங்க எழுதியிருக்கான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சப்டிவிஷன் 4. இங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க, 7 -1. சோ இங்க A செட் நம்ம எழுதிடலாம், 1 2 3 7. B செட் வந்து 3 0 -1 and 7. சோ ஃபர்ஸ்ட் பேர் பாருங்க 7 -1. 7 எனக்கு இங்க இருக்கு, -1 இருக்கு, பேர் பண்ண முடியுது, என்னால ரிலேஷன் ஃப்ரேம் பண்ண முடியுது. 0 to 3. 0 வந்து நம்மளுக்கு A செட்ல இருக்கா, இல்ல இல்லையா. சோ இது நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியாது, ரிலேஷன் ஃபார்ம் ஆகாது. அடுத்தது பாருங்க 3, 3. 3, 3 இருக்கா, சோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ரிலேஷன். அடுத்தது 0, 7. 0வே இல்ல இல்லையா A செட்ல. சோ கண்டிப்பா 0, 7 நம்மளால என்ன பண்ண முடியாது, ரிலேஷன் வந்து A to B க்கு இருக்காது. ஓகேங்களா, இப்போ இதுல எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது 7 is related to
-1. 7 என்னால -1 கூட ரிலேட் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த 3 is related to 3. B செட்ல இருக்கிற 3 கூட ரிலேட் பண்ண முடியுது. சரிங்களா? பட் 0 is not related to 3 and 7. இந்த 3 கூடயும் இந்த 7 கூடயும் என்னால 0வை ரிலேட் பண்ண முடியல. ஏனா since 0 not belongs to என்ன செட்? A செட். சரிங்களா? இந்த A செட்ல எனக்கு 0 இல்லாதனால இந்த 0வை B செட்ல இருக்கிற 3 கூடயும் 7 கூடயும் என்னால ரிலேட் பண்ண முடியல. ஓகே? So therefore R4 is not a relation. எப்ப ரிலேஷன் சொல்லுவோம்? கொடுத்திருக்கிற எல்லா ஆர்டர்ட் பேர்ஸ்மே வந்து நம்மளால ரிலேட் பண்ண முடியணும். முடிஞ்சா மட்டும்தான் என்னன்னு சொல்லுவோம்? அந்த ரிலேஷனை நம்ம ரிலேஷன் சொல்ல முடியும். ஓகே? சோ ஒரு ஆர்டர்ட் பேர் வந்து நம்மளால ரிலேட் பண்ண முடியுது. இன்னொரு ஆர்டர்ட் பேரை கொடுத்திருக்கிற ரிலேஷன்ல இருந்து ரிலேட் பண்ண முடியல அப்படின்னா அது ரிலேஷன் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 2. क्वेश्चन நம்பர் 2 பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? let a is equal to 1 2 3 up to 45. 1 2 3 ல இருந்து 45 வரைக்கும் ஏன்ற ஒரு செட் இருக்கு. R be the relation defined as square is of a number. ஓகேவா? R ன்றது ரிலேஷன். அதை எப்படி சொல்லுவோம்னா நம்பர் ஆன் A. Aல இருக்கிற நம்பரோட ஸ்கொயரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரிலேஷன் சொல்றோம். அப்போ நம்ம ரிலேஷன் நம்ம எப்பவுமே எப்படி எழுதுவோம்? R ன்ற ரிலேஷன் வந்து x, y தான் இல்லையா? அந்த x ன்ற பிளேஸ்ல நம்மளுக்கு என்ன வரப்போகுது? A யோட நம்பர் வரப்போகுது. ஓகேங்களா? அந்த நம்பர் எது வரைக்கும் போகும்? up to 45 வரைக்கும் போகுது. क्वेश्चनல அதான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த x, y ன்ற பிளேஸ்ல எழுதுறோம் இல்லையா? அது என்னவா இருக்கணும் நம்மளுக்கு? இந்த A நம்பரோட ஸ்கொயரா இருக்கணும். சோ இந்த A நம்பரோட ஸ்கொயர் என்ன? இப்போ 1னா 1ஓட ஸ்கொயர் என்ன நம்மளுக்கு? 1 தான். 2னா 2ஓட ஸ்கொயர் என்ன நம்மளுக்கு? 4. இந்த மாதிரி வரத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த ரிலேஷனுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்க போறோம். இதான் क्वेश्चन. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? write R as a subset of A cross A. A cross A ல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும்? R வந்து ரிலேஷன் எப்பவுமே என்ன? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட சப்செட் தான் இல்லையா? சோ A cross A யோட சப்செட்டாவும் இந்த R இருக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ A cross A நம்மளுக்கு எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் A செட் என்ன? 1 2 3 4 etc to 45 வரைக்கும் இது போகுது A செட். மறுபடியும் கிராஸ் இன்னொன்னு என்னதான்? அதே A செட் தான் எழுதுவோம் இல்லையா? 1 2 3 4 up to எது வரைக்கும் போகணும்? 45 வரைக்கும் போகணும். இதுதான் A cross A. இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டா எப்படி போட முடியும்? 1 1 ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு அடுத்த செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணுவோம் இல்லையா? அப்போ 1 1 1 2 1 3 அப் டு எது வரைக்கும் எழுதுவோம்? இத 1 45 வரைக்கும் எழுதுவோம். ஏன்னா செகண்ட் செட்ல எது வரைக்கும் போகுது நம்பர்? 45 வரைக்கும் போகுது. சிமிலரா அடுத்த செகண்ட் நம்பர் என்ன? 2 1. அடுத்தது 2 2. நெக்ஸ்ட் 2 3. இந்த மாதிரி எது வரைக்கும் எழுதுவோம்? 2 45 வரைக்கும் எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 1 3 2ன்னு சொல்லிட்டு 3 45 வரைக்கும் எழுதுவோம். இது எது வரைக்கும் இங்கே எழுத முடியும் நம்மளால? 45 1 45 2 45 3. இதே மாதிரி அப் டு எது வரைக்கும் எழுதணும்? 45 45. இதுதான் என்ன நம்மளுக்கு? A cross A யோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். A cross A ன்றது இதுதான். இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா? A cross A. சோ நீங்க போட்டீங்கன்னா இதா வரும். இந்த A cross A குள்ள இருக்கிற இந்த ஆர்டர்டு பேர் தான் என்னவா இருக்கும் நம்மளுக்கு? ரிலேஷன். ஓகேங்களா? எல்லா ஆர்டர்டு பேர்ஸுமே வந்து நம்மளுக்கு ரிலேஷன்ல வராது. சோ இந்த கொடுத்திருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த ஆர்டர்டு பேர் மட்டும் நம்ம என்னவா எடுத்து எழுதணும்? ரிலேஷனா எடுத்து எழுதணும். சரிங்களா? சோ இப்ப ரிலேஷன் எழுதலாமா? ரிலேஷன் எப்படி நம்ம எழுத முடியும்? ரிலேஷனுக்கான கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து A. A செட்ன்றதா இங்க சொன்னபடி என்னது? x, y ன்ற ஃபார்மட்ல தான் எழுத போறோம். சோ நான் இப்போ 1 எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 வந்து நான் எடுக்கிறேன்னா அதோட ஸ்கொயர் தான் எனக்கு என்ன அடுத்தது? சோ 1 1. நெக்ஸ்ட் 2 எடுக்கலாமா? 2 எடுத்தா என்னது? 2 ஓட ஸ்கொயர் என்ன? 2 2s are 4. அடுத்தது 3 எடுக்கலாமா? 3 3s are 9. நெக்ஸ்ட் நான் 4 எடுக்கிறேன். 4 4s are 16. அடுத்த நம்பர் என்ன? 5 5 5s are 25. நெக்ஸ்ட் நம்பர் என்ன?
6 6 6 are 36. அடுத்த நம்பர் என்ன 7 7 7s are 49. எனக்கு இந்த 49 வந்து 7,49 எனக்கு எங்க இருக்கணும்? இந்த A cross A குள்ள இருக்கணும். இருக்குமா? கண்டிப்பா இது இருக்காது இல்லையா? நம்ம லாஸ்டா A cross A ல எப்படி முடியும்? 45,45. லாஸ்ட் நம்பரே இதுதான் நம்மளுக்கு 45 தான். ஆனா இங்க என்ன வருது? 7,49. சோ இந்த 7,49ன்றது கண்டிப்பா இந்த A cross A குள்ள வராது. ஓகேங்களா? சோ அதனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். 6,36 தான் இது லாஸ்ட் நம்பர். ஓகேங்களா? சோ 1,1 வந்து கண்டிப்பா இந்த A cross A குள்ள இருக்கும். இது இருக்க 1,1 அதே மாதிரி 2,4 இங்க 2,3 வரைக்கும் எழுதி இருக்கோம். அடுத்த நம்பர் என்ன 2,4. சோ இதுக்கா 2,4 வரும். அதே மாதிரி தான் தேர்ட் 3,9 அதுவும் வந்து உங்களுக்கு A cross A ல வரும். ஓகேங்களா? இதுதான் இதுக்கான மீனிங். R வந்து சப்செட் ஆஃப் A cross A. R ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா எங்க இருக்கணும்? இந்த A cross A குள்ள இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் இது ரைட் R as a subset of A cross A. அதே சமயம் நம்ம அதை எடுக்கிறப்போ நம்ம என்ன நம்பர் எடுக்கிறோமோ அதோட ஸ்கொயர் தான் வந்து அது ரெண்டுத்துக்கான ரிலேஷன். ஓகேங்களா? இப்போ 2க்கும் 4க்கான ரிலேஷன் என்ன? 2ஓட ஸ்கொயர் தான் 4. 3க்கும் 9க்கான ரிலேஷன் என்ன? 3ஓட ஸ்கொயர் தான் 9. ஓகேங்களா? சோ இந்த ரிலேஷன்ஸ் மட்டும் இங்க எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டொமைன் என்ன, அடுத்தது ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. R எழுதிட்டோம். இதோட டொமைன் என்ன இருக்கும்? டொமைன் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ரிலேஷன் தான் என்ன நம்மளுக்கு டொமைன். சோ டொமைன் என்ன? 1, 2, 3, 4, 5, 6 இதுதான் நம்மளோட டொமைன். ரிலேஷன்ல இருக்கிற ஆர்டர்டு பேரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் எப்பவுமே என்னவா இருக்கும்? நம்மளுக்கு டொமைனா இருக்கும். அதுதான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இதே இது ரேஞ்ச் கேக்குறாங்க அப்படின்னா ரேஞ்ச் என்னவா இருக்கும்னா அதே ரிலேஷன்ல அந்த ஆர்டர்டு பேரோட செகண்ட் எலிமெண்ட் தான் என்ன நம்மளுக்கு ரேஞ்ச். ரேஞ்ச் என்ன? இப்போ 1, 4, 9, 16, 25, and 36 இதுதான் ரேஞ்ச். சரிங்களா? அவ்வளவுதான் கொஸ்டின் நம்பர் 2. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A relation R is given by the set. Set 1 கொடுத்திருக்காங்க x, y such that y that is equal to x plus 3. given என்ன நம்மளுக்கு இப்போ R ன்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன், அது ஒரு செட். எப்படி கொடுத்திருக்காங்க அந்த செட்டை? x, y ன்னு கொடுத்திருக்காங்க. அந்த y குரிய கண்டிஷன் என்ன? y equal to x plus 3. அதே மாதிரி x என்னன்னு கொடுத்திருக்காங்க? x that belongs to 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் when இந்த x வந்து எது வரைக்கும் இருக்கு? உங்களுக்கு 5 வரைக்கும் இருக்கு இல்லையா? 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் x வேல்யூவை 0ன்னு எடுத்துக்கிறேன். when x வந்து 0வா இருக்கும்போது கொடுத்திருக்க கண்டிஷன் என்ன? y வந்து என்னவா இருக்கணும்? x plus 3ஆ இருக்கணும். y that's equal to x plus 3. x-க்கு பதிலா நான் என்ன 0-வை சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன ஆகும்? 0 plus 3 that is equal to 3. ஓகே. அதே மாதிரி when x வந்து 1ஆ இருக்கும்போது y is equal to x-க்கு பதிலா என்ன போட போறோம்? 1 plus 3ன்னு போட போறோம். ஏன்னா கண்டிஷன் என்ன? y is equal to x plus 3. அதுதான் இந்த செட்குள்ள கொடுத்திருக்காங்க. சோ y என்ன இப்ப எனக்கு 4. x equal to 2ன்னு போடுறேன். எது வரைக்கும் போடணும்? x வந்து belongs to 0 to 5 இல்லையா? சோ நான் 0ல இருந்து வரிசையா போட்டுட்டு வரேன். y that's equal to 2 plus 3 that is 5 and x equal to 3, y is equal to 3 plus 3 that is equal to 6 and x equal to 4, y is equal to 4 plus 3 that is equal to 7 and x equal to 5, y is equal to 5 plus 3 that is equal to 8. முடிஞ்சிருச்சு. x வேல்யூ என்ன நம்மளுக்கு 0ல இருந்து 5 வரை கொடுத்திருந்தாங்க. நான் அது எல்லாத்தையுமே போட்டு கொடுத்திருக்க கண்டிஷன்லயும் அப்ளை பண்ணி y வேல்யூ இங்க ஃபைண்ட் பண்ணி வச்சாச்சு. ரிலேஷன்ன்றது என்ன கொடுத்திருக்காங்க? x, y இல்லையா? ஓகேங்களா? சோ ரிலேஷன் இப்ப எழுதலாமா? ரிலேஷன் என்ன எனக்கு? ரிலேஷன் வந்து x, y. x வேல்யூ நான் 0 எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைச்சது? y வேல்யூ 3. 0, 3. அடுத்து என்னது? 1, 4. அடுத்தது 2, 5. நெக்ஸ்ட் 3, 6. 4, 7 and 5, 8.
முடிஞ்சிருச்சா? ரிலேஷன் வந்து இப்ப என்ன பண்ணிட்டோம், நம்ம ஃபைண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆறுன்றது எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து இங்க கொடுத்துட்டாங்க, எனக்கு 0ல இருந்து 5 வரைக்கும் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. y ஃபைண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வேல்யூவையும் இந்த கண்டிஷனையும் பேஸ் பண்ணி நான் y வேல்யூ இங்க ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஃபைண்ட் பண்ணதை வச்சு எக்ஸ் கமா ஒய்ன்னு தானே கொடுத்துருக்காங்க இல்லையா 6. ஸோ எக்ஸ் கமா ஒய் ஃபார்மேட்ல நான் ரிலேஷன் எழுதி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது டொமைனும் ரேஞ்சும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன்றது நம்ம முன்னாடி சம்லே பார்த்தோம் இல்லையா? டொமைன்றது என்ன? ஒரு ரிலேஷன்ல இருக்கிற ஆர்டர்டு பேரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் என்னது நம்மளுக்கு டொமைன். ஸோ டொமைன் என்ன? 0 1 2 3 4 and 5. டொமைன் முடிஞ்சிருச்சா? அடுத்தது ரேஞ்ச். ரேஞ்ச் என்னவா இருக்கும்? அந்த ரிலேஷன்ல இருக்கிற ஆர்டர்டு பேரோட செகண்ட் எலிமெண்ட் தான் ரேஞ்ச் இல்லையா? செகண்ட் எலிமெண்ட் எழுதலாமா? 3 4 5 6 7 and 8. இதுதான் ரேஞ்ச். ஓகேங்களா? அவ்வளவுதான், கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன்ஸ் பை a arrow diagram. நம்மளுக்கு ரிலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, அத arrow diagram, graph and set in a roster form. ஓகேங்களா? arrow diagram போடணும், graph ஃபார்மட்லயும் சொல்லணும், roster form ஃபார்மட்லயும் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் என்னது? ரிலேஷன். ஃபர்ஸ்ட் சம் x, y ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ நான் r னே எடுத்துக்கிறேன். ரிலேஷன் நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? x, y இருக்கணும். அதுக்கான கண்டிஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. xன்றது என்ன எனக்கு? such that x is equal to 2y. x க்கு வந்து 2y ன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. x and y belongs to 2 3 4 and 5. x ஓட வேல்யூஸ்லாம் இது, y ஓட வேல்யூஸ்லாம் எது? 1 2 3 and 4. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு क्वेश्चनல இப்ப கொடுத்திருக்குது. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க, x, y இல்லையா? சோ x வேல்யூ உங்களுக்கு தெரியும், y வேல்யூ உங்களுக்கு தெரியும், கொடுத்திருக்காங்க. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி எதெல்லாம் வந்து உங்களுக்கு எடுக்க முடியுதோ, இப்ப x-க்கு நீங்க ஒரு வேல்யூ இங்க அப்ளை பண்ணும்போது வர்ற y வேல்யூ வந்து இங்க கொடுத்திருக்கிற y ரேஞ்ச்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கணும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கதா நம்ம என்ன எடுத்துக்க முடியும்? ரிலேஷனா எடுத்துக்க முடியும். So when x நான் எடுத்துக்கிறேன், x வந்து x equal to 2 இருக்கு. ஓகேங்களா? when x equal to 2 இருக்கிறப்போ y வேல்யூ என்ன இருக்கும்? y that's equal to y எனக்கு டைரக்டா இங்க கொடுக்கல, x equal to 2y தான் கொடுத்திருக்காங்க. இத நான் எப்படி வந்து மாத்தி எழுதிக்கிறேன்? y வர மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க சைடுல போடுறேன் பாருங்க. x equal to 2y ன்னு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. நான் y வர மாதிரி எழுதணும்னா எப்படி எழுதலாம்? x by 2 எழுதலாமா? x by 2 that is equal to y. இங்க y அப்படியே இருக்கும், இந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த சைடுல வரும்போது x by 2. நான் இப்போ y வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? x by 2. இதை தான் நான் இங்க போட போறோம். x by 2 that is equal to x ஓட வேல்யூ இங்க நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றேன்? 2 by 2. அதோட ஆன்சர் எனக்கு 1. அடுத்து x க்கு என்ன கொடுத்திருக்காங்க? 3 கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ x equal to 3 ன்னு எடுக்கும்போது y வந்து என்னவா இருக்கும் எனக்கு? 3 by 2. கரெக்ட். அப்படியே என்ன பண்ண போறேன்? இந்த 3 வந்து x பிளேஸ்ல போட்டு போடுறேன். அடுத்தது x வந்து எனக்கு 4 இருக்கும்போது என்ன வரும்? y is equal to 4 by 2 that is equal to 2. x equal to 5 ன்னு எடுத்தா y is equal to 5 by 2. சரிங்களா? நான் இப்போ எழுதி முடிச்சிட்டேன். x வேல்யூ அண்ட் இந்த y வேல்யூ. y வேல்யூ x வேல்யூ என்னன்னா 2 3 4 5. y வேல்யூ எனக்கு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிடைச்சது என்னது? 1 3 by 2 2 and 5 by 2. இந்த கண்டிஷன்ல அப்ளை பண்ணி கிடைச்ச y வேல்யூஸ் இதெல்லாமே. சரிங்களா? சோ இப்போ இதுக்கு ஆரோ டயகிராம் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க இல்லையா? ஆரோ டயகிராம் பார்த்திடலாமா? ஏ என்னது? ஆரோ டயகிராம். ஆரோ டயகிராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க நான் எடுக்க போறது x ஓடது. x ஓட வேல்யூஸ் என்னென்ன இருக்கு? 2 3 4 and 5. y வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 1 2 3 and 4. எழுதியாச்சு. இப்போ ரிலேஷன் இங்க இருக்கிற இது வந்து x, இது வந்து y.
செட். இதுல வந்து நம்ம என்ன ரிலேஷன் கொடுத்திருக்காங்க, x equal to 2yன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இங்க நம்ம ரிலேஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு நம்ம என்ன எடுத்தோம், 2 எடுத்தோம் இல்லையா. 2 எடுக்கிறப்ப என்ன வேல்யூ கிடைச்சது, ஒய்ல 1 கிடைச்சது. நீங்க 2 எடுக்கிறப்ப எனக்கு ஒய்ல கிடைச்ச ஆன்சர் 1. ஸோ இதுக்கான ரிலேஷன் நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன். 2க்கும் 1க்கும் இருக்கு. அடுத்தது 3 பாருங்க. எக்ஸுக்கு வந்து நான் 3 எடுக்கும்போது எனக்கு ஒய்ல 3/2ன்னு வந்துச்சு. எனக்கு இங்க ஒய்ல 3/2 இருக்கா, இல்ல இல்லையா. ஸோ என்னால ரிலேட் பண்ண முடியாது. அடுத்தது பாருங்க 4. எக்ஸோட வேல்யூ 4 இருக்கிறப்ப ஒய் வேல்யூ எனக்கு கிடைச்சது 2. இங்க 2 எனக்கு இருக்கு. ஸோ நான் 4ஐயும் 2ஐயும் ரிலேட் பண்ணிக்கிறேன். 4 is related to 2. அடுத்தது 5. இந்த 5க்கு வந்து எனக்கு 5/2ன்னு இருக்கு ஒய்ல. ஆனா ஒய்ல எனக்கு 5/2 இல்ல. ஸோ என்னால ரிலேஷன் ஃப்ரேம் பண்ண முடியாது. அவ்வளவுதான் ஆரோ டயக்ராம். ஓகேங்களா. நம்மளுக்கு கிடைச்ச ரிலேஷன்ஸ் ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இதுல வந்து ஏன் என்னால இந்த 3க்கும் 5க்கும் வந்து ரிலேஷன் இல்லன்றத இங்க எழுதிருங்க. 3 cannot be related to 3/2 and அடுத்து என்ன நம்பர் 5. 5 cannot be related to 5/2. ஓகே. ஏன்னா இங்க இல்லாதனால நம்மளால என்ன பண்ண முடியல, இந்த 3க்கும் 5க்கும் ரிலேஷன் வந்து ஃப்ரேம் பண்ண முடியல. ஓகேவா. அடுத்தது கிராஃப். நெக்ஸ்ட் கிராஃபிக்கல் ஃபார்ம்ல மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேஜ்ல போடலாம். அது பி வந்து என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, கிராஃப். ஸோ அதுக்கு நான் ஒரு கிராஃப் வந்து இந்த மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். இது வந்து x axis, இது y axis. This is origin 0, 1, 2, 3, 4, 5, 6. Y value 1, 2, 3, 4 and 5. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டல் as x axis and vertical வந்து y axis நான் நோட் பண்ணிருக்கேன். இதுல நம்மளுக்கு ரிலேஷன்ஸ் எதுக்கெல்லாம் கிடைச்சது, எக்ஸுக்கு வந்து 2 இருக்கும்போது y வேல்யூ வந்து 1 இல்லையா. ஸோ அது ஒரு ரிலேஷன். அடுத்தது வந்து எக்ஸோட வேல்யூ 4 இருக்கும்போது ஒய்க்கு வந்து 2 கிடைச்சது. இது ஒரு ரிலேஷன். 2,1 and 4,2. ஸோ எக்ஸ் வேல்யூ எனக்கு 2 இருக்கும்போது ஒய் வேல்யூ வந்து எனக்கு என்ன 1 கிடைச்சது இல்லையா. ஸோ இது ஒரு பாயிண்ட். இது வந்து 2,1. அடுத்தது வந்து 4,2. எக்ஸ் வேல்யூ 4 இருக்கும்போது ஒய் வேல்யூ வந்து 2. ஸோ 4,2 இங்க வருமா. இது 4, இது வந்து 2. ஓகே. 4,2. 4,2. அவ்வளவுதான். மத்த ரெண்டு வந்து நம்மளுக்கு ரிலேஷன் இல்ல. சோ நீங்க கிராஃப்ல மார்க் பண்ண நெசசரி இல்ல, மார்க் பண்ணவும் முடியாது நம்மளால. ஓகே. அடுத்து சி என்ன கேட்டிருக்காங்க, ரோஸ்டட் ஃபார்ம்ல எழுத சொல்லிருக்காங்க. ரோஸ்டட் ஃபார்ம் எழுதிடலாமா. ரோஸ்டட் ஃபார்ம்ன்றது என்ன, ஆர் தட்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபைண்ட் பண்ண ஆர்டர் பேர் இது 2,1 அது ரிலேஷன் இருக்கு. அடுத்தது 4,2. இதுதான் நம்மளோட ரோஸ்டட் ஃபார்ம். சரிங்களா. அடுத்து கொஸ்டின் 4லயே செகண்ட் சப்டிவிஷன் இருக்கு, அது பார்க்கலாம். So second subdivision என்ன கொடுத்திருக்காங்க, x, y such that y is equal to x plus 3. Okay. x உம் y என்னன்னு கொடுத்திருக்காங்க, natural numbers னு கொடுத்திருக்காங்க. less than 10. 10 விட கம்மியா இருக்கிற natural numbers. given என்ன இப்போ y வந்து என்ன கொடுத்திருக்காங்க கண்டிஷன், x plus 3 னு கொடுத்துட்டாங்க. x உம் y உம் வந்து natural numbers, அது வந்து less than 10. இப்போ எடுத்துடலாம். when நான் x எடுத்துக்கிறேன், x வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. சோ அப்ப x வந்து பிலாங்ஸ் டு என்ன நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9 less than 10ன்றனால அவ்வளவுதான். x belongs to இந்த வேல்யூஸ்க்குள்ள x வேல்யூ இருக்க போகுது. அதே மாதிரி y belongs to same 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. இப்போ நான் x ஓட வேல்யூ வந்து என்ன எடுத்துக்கிறேன், 1 எடுத்துக்கிறேன். y is equal to என்ன ஆகும், 1 plus 3 that is equal to 4. அடுத்து x ஓட வேல்யூ நான் 2 எடுத்துக்கிறேன். இந்த x ஓட வேல்யூஸ் நான் எங்க இருந்து எடுக்கிறேன்னா இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா 1 2 3 4 5 6 7 8 9 இதுதான் x ஓட வேல்யூஸ். சோ அதை எடுத்து தான் இந்த கண்டிஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி y க்கு வந்து ஒரு வேல்யூ வரும், அதை நான் மார்க் பண்ணிட்டே வரேங்க. சோ y என்ன இருக்கும் நம்மளுக்கு 2 plus 3 that is equal to 5 and x equal to 3 எடுக்கும்போது y equal to 3 plus 3 that is 6. x equal to 4 எடுக்கிறோம்னா y is equal to 4 plus 3 that is 7 and x equal to 5 y that is equal to 5 plus 3 is 8. x equal to 6
y is equal to 6 plus 3, that is 9, and x equal to 7, y is equal to 7 plus 3, 10, x equal to 8, y is equal to 8 plus 3, 11, and x equal to last 9, y is equal to 9 plus 3, that is 12. முடிஞ்சிச்சா? x values எதுல இருந்து எடுத்துறோம்? 1ல இருந்து 9 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஏனா क्वेश्चनல வந்து x belongs to natural numbers, that is less than 9. இதான் நமக்கு கொடுத்திருக்க क्वेश्चन இல்லையா? So x belongs to 1 to 9 வரைக்கும் இருக்க natural numbers. நான் அதை இங்க எடுத்துட்டு கொடுத்த கண்டிஷன்ல அப்ளை பண்ணி y க்கு வந்து values இருக்கு. நான் இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? So first என்ன? arrow diagram. arrow diagram போட்டுடலாமா? So arrow diagram எனக்கு என்ன வரும்? இது வந்து x set ன்னு எடுத்துக்கலாம். இது y set ன்னு எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. x வந்து belongs to 1 to 9 வரைக்கும் தான் இருக்கு. அதே மாதிரி y belongs to என்ன நமக்கு 1 to 9 தான் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 and 9. முடிஞ்சிருச்சா? சோ क्वेश्चनல இருக்குறபடி நான் x ம் y க்கும் வந்து arrow diagram போட்டுட்டேன். இப்போ ரிலேஷன்ஸ் வந்து மார்க் பண்ணிடலாம். ரிலேஷன்ஸ் மார்க் பண்ணதுக்கு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? x வந்து 1 இருக்கும்போது y க்கு நமக்கு என்ன கிடைச்சது? 4 கிடைச்சது. சோ x1 னா y வந்து 4. அடுத்தது x2 இருக்கும்போது y க்கு என்ன கிடைச்ச வேல்யூ 5. நெக்ஸ்ட் x வந்து 3 இருக்குறப்போ y க்கு வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ 6. then x is 4 7, x வந்து 5 னா y வந்து நமக்கு என்ன 8, x வந்து 6 இருக்கும்போது y வந்து நமக்கு 9. அடுத்தது 7 க்கு வந்து எனக்கு கிடைச்ச ஆன்சர் 10. ஆனா இங்க y belongs to எது வரைக்கும் தான்? 9 வரைக்கும் தான். 10 வந்து எனக்கு இல்ல. சோ 7 8 9 க்குலாம் எனக்கு ரிலேஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியாது. ஏனா y செட்ல அதோட வேல்யூஸ் வந்து எனக்கு இல்ல. ஓகேங்களா? அவ்வளவுதான் arrow diagram. முடிஞ்சிருச்சா? சோ அடுத்தது கிராஃப் பார்க்கலாம். கிராஃப் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து A arrow diagram இல்லையா? உங்களுக்கு A தான் என்ன கேட்டிருக்காங்க? arrow diagram. arrow diagram முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்தது C வந்து roster form. roster form நீங்க போட்டுட்டீங்கன்னா கிராஃப் மார்க் பண்ண நமக்கு ஈஸியா இருக்கும். சோ roster form எழுதிரலாமா? இங்க எழுதுறேன் நானு. C வந்து எனக்கு என்ன? roster form. roster form என்ன? R relation நம்ம ஃபைண்ட் பண்ண roster formல நீங்க பாருங்க x வந்து roster form எழுதுறப்ப நம்ம எப்படி எழுதணும்? இங்க ரிலேஷன் இருக்குது மட்டும் தான் எழுதணும். x1 இருக்குறப்போ y வந்து 4 இல்லையா? சோ 1, 4, 2, 5, 3, 6 இதெல்லாம் தான் ரிலேஷன் உங்களுக்கு. one, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8 and 6, 9 அவ்வளவுதான். இங்க லாஸ்டா எது வரைக்கும் இருக்கு? 6, 9 வரைக்கும் தான் இருக்கு இல்லையா? சோ நான் இதான் roster form. roster form நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ நான் கிராஃப் போட்டுக்கிறேன். இது x axis, இது y axis, this is origin 0, 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6 7 8 9. சரிங்களா? இங்க மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? 1, 4. 1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 4 வந்து இங்க இருக்கு. நமக்கு 1, 4 இந்த பாயிண்ட் தான் நமக்கு என்ன? 1, 4. அடுத்தது 2, 5. இங்க 2 இருக்கு. இது 5. பக்கத்திலே வர மாதிரி இருக்கு. நான் இதை அழிச்சிட்டு கீழே போட்டுக்கிறேன். இது வந்து 1, 4. 2 இது 5. இந்த பாயிண்ட் வந்து 2, 5. அடுத்தது 3, 6. இங்க 3 இது 6. so 3, 6. next 4, 7 இந்த பாயிண்ட் 4, 7. அடுத்தது 5, 8. இது 5, 8 and then 6, 9 இங்க வரும். இது 6, 9.
இது ஒய்ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து 9. ஓகேவா, கிராஃப் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான், இதோட கொஸ்டின் நம்பர் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. A company has 4 categories of employees. ஓகேங்களா, ஒரு கம்பெனில 4 categories of employees இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட்ஸ், கிளர்க், மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஓகேவா, யார் யார் இருக்காங்க கிவன் எடுத்து எழுதிடலாமா? அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, அசிஸ்டன்ட்ஸ் ஏ அவங்கள, கிளர்க் அவங்க சின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேனேஜர்ஸ் எம் and executive officers அவங்கள E. Okay, the company provide 10,000, 25,000, 50,000 and 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M, E. ஏனா யாரு? assistants. assistants வந்து எவ்வளோ salary? 10,000. அடுத்தது கிளர்க்குக்கு 25,000, மேனேஜர்ஸ்க்கு 50,000 and E வந்து executive officersக்கு 1 lakh. ஓகே, இப்போ இதையும் கீழே எழுதிடலாம். அசிஸ்டன்ஸோட சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 கொடுத்துருக்காங்க. கிளர்க்கோட சேலரி 25,000, மேனேஜர்ஸ்க்கு 50,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh. முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின்ல பாருங்க. இஃப் A1, A2, A3, A4 and A5 were assistants. அசிஸ்டன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்களே, அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு 10,000 சேலரி. எத்தனை அசிஸ்டன்ஸ் இருக்காங்க? A1, A2, A3, A4 and A5. 5 பேர் இருக்காங்களா? எழுதிடலாம். A1, A2, A3, A4 and A5. அசிஸ்டன்ஸ் 5 பேர் எழுதியாச்சு. அடுத்தது கிளர்க் எத்தனை பேர் இருக்காங்க? C1, C2 and C3, C4 4 பேர் இருக்காங்களா? C1, C2, C3, C4 4 பேர் எழுதியாச்சு. மேனேஜர்ஸ் பாருங்க, M1, M2, M3 வேர் மேனேஜர்ஸ் 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. M1, M2, M3 எழுதிட்டோம். அடுத்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வந்து 2 பேரு, அவங்க யார் யாரு? E1 and E2. முடிஞ்சிச்சு, இவங்களே எழுதியாச்சு. அடுத்து பாருங்க, இஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் டிஃபைன்ட் பை எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். ஓகேங்களா, ரிலேஷன் ஆர் எப்படி கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த எக்ஸும் ஒய்யும் என்ன நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? எக்ஸ்ன்றது என்ன? சேலரி கிவன் டு த பர்சன் ஒய். அப்ப எக்ஸ்ன்றது சேலரி, அந்த பர்சன்றது ஒய். ஓகேங்களா, அப்ப சேலரி எது? இதுதான் எக்ஸ். பர்சன்லாம் யார் யாரு? இவங்கெல்லாம் தான் அந்த பர்சன்ஸ் இல்லையா? இங்க டைரக்டா குரூப்பா கொடுத்துட்டாங்க அசிஸ்டன்ட்ஸ்ன்ட்டு. ஸோ இதுங்கெல்லாம் தான் யாரு? ஒய். சேலரிஸ் எல்லாமே எக்ஸ், அந்த பர்சன்ஸ் இந்த A1, A2, A3, A4, A5, இந்த C1, C2 இவங்க எல்லாரும் வந்து ஒய். ஓகே, ஸோ எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுதான் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ரிலேஷன் எழுதி ஆரோ டயக்ராம் சொல்லணும். ஓகே, இப்போ ரிலேஷன் எழுத ஆரம்பிச்சிடலாமா? ரிலேஷன் வந்து நான் நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதுறேன். இதுல வந்து எக்ஸ் எவ்வளவு? 10,000, 25,000, 50,000 and 1 lakh. இதுதான் நம்மளோட எக்ஸ், அதாவது எக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ். அடுத்தது ஒய்ல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சன்ஸ். இப்போ இங்க எழுதலாம் ரிலேஷன். நம்ம இப்போ எப்படி எழுதலாம்? எக்ஸ்ல இருக்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் எக்ஸ் நம்மளுக்கு என்ன? 10,000 இல்லையா? அந்த 10,000 யார் யாருக்கெல்லாம் இங்க ரிலேட்டபிளா இருக்கும்? A1, A2, A3, A4, A5 இவங்க 5 பேத்துக்குமே எவ்வளவுதான் சேலரி? 10,000 தான் சேலரி இல்லையா? சோ இத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். எழுதிடுவோமா? எப்படி எழுதலாம்? 10,000, A1. A1க்கு 10,000. அடுத்தது 10,000, A2. அப்புறம் 10,000, A3. 10,000, A4. Next 10,000, A5. முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அசிஸ்டன்ஸோட சேலரியையும் அவங்க அசிஸ்டன்ஸ் பர்சன்ஸையும் நம்ம என்ன பண்ணோம்? ரிலேட் பண்ணி எழுதி முடிச்சிட்டோம். அடுத்து யார் இருக்காங்க? கிளர்க் இருக்காங்க இல்லையா? அவங்களோட சேலரி எவ்வளவு? 25,000, C1 போடணும் இல்லையா? அவங்களோட நேம் பர்சன்ஸ்க்கு எப்படி கொடுத்துருக்காங்க? டினோட் பண்ண லெட்டர் C1. அடுத்து 25,000, C2. 25,000, C3. 25,000, C4. 4 கிளர்க்கு தான் இல்லையா? இங்க எழுதி இருக்கிறது நம்ம 25,000 எத்தனை பேருக்கு சேலரியா இருக்கு? 4 பேருக்கு, 4 கிளர்க்குக்கு. அடுத்து மேனேஜரோட சேலரி வந்து 50,000,
எத்தனை மேனேஜர் இருக்காங்க? 3 மேனேஜர் இருக்காங்க. எழுதிடலாம். 50,000 கமா M1 மேனேஜர் டொனேட் பண்றது M1. அடுத்தது 50,000 கமா M2, then 50,000 கமா M3. முடிஞ்சிருச்சு. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்களோட salary வந்து 1 lakh கமா E1, அடுத்தது 1 lakh கமா E2. ஓகே, இது E1, இது E2. இதோட முடிஞ்சிருச்சு ரிலேஷன்ஸ். ஃப்ரேம் பண்ணி எழுதிட்டோமா? 10,000 வந்து 5 பேருக்கு, 25,000 4 பேருக்கு, 50,000 வந்து 3 பேருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 1 lakh வந்து 2 பேருக்கு. இதை ஃப்ரேம் பண்ணி எழுதி முடிச்சிட்டோம். கொஸ்டின்ல கேட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ரிலேஷன் வந்து ஆர்டர்ட் பேர் த்ரூ எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ அது முடிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. இப்போ அதை பார்த்துடலாம். ரிலேஷன் எழுதிட்டோமா? அடுத்து ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம்க்கு இங்க இது எக்ஸ் ஒய், அதுதான் நம்ம ரிலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆரோ டயக்ராம் போட போறோம். எக்ஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம்? அவங்களோட சேலரிஸ் தான் பார்த்தோம் இல்லையா? ஸோ நான் இது கொஞ்சம் பெருசா போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளவு? 10,000, அடுத்தது 25,000, அடுத்தது 50,000, நெக்ஸ்ட் 1 lakh. இது எக்ஸ்ல வருது. ஒய்ல வரதெல்லாம் என்னென்ன நம்மளுக்கு? A1, A2, A3, A4, A5 அசிஸ்டன்ஸ் முடிஞ்சிச்சு. கிளர்க்கு C1, C2, C3, C4, அடுத்தது மேனேஜர்ஸ் M1, M2. இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் நான். M3, அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் E1 and E2. சரிங்களா? இங்க குட்டி குட்டியா எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இது ஆரோ டயக்ராம் போடணும்னா இந்த 10,000 சேலரி யார் யாருக்கெல்லாம் போகும்? A1, A2, A3, A4 and A5 எல்லா அசிஸ்டன்ட்ஸ்க்குமே போகும். ஓகே, ஆரோ போட மறந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகேங்களா? அதே மாதிரி 25,000 சேலரி யார் யாருக்கெல்லாம் போகும்? C1, C2, C3 and C4. அடுத்து 50,000 சேலரி வந்து மேனேஜர்ஸ் 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. M1, M2 and M3. ஓகே, அடுத்தது 1 lakh சேலரி வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 2 பேரு, E1 and E2. ஓகேங்களா? அவ்வளவுதான். இதான் ஆரோ டயக்ராம். நான் இங்க லாஸ்டா E1, E2 வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா எழுதியிருக்கேன். நீங்க போடுறப்போ ஃப்ரீயா எழுதிக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதோட எக்ஸசைஸ் 1.2ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் கவர் பண்றோம். உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கிளியர் பண்ணிடலாம். வேற ஏதாவது உங்களுக்கு ரிலேட்டட் டாபிக்ஸ் பத்தி கிளாஸஸ் எடுக்கணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது பத்தின வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பா போடுறேன். என்னோட சேனலை வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் லேர்ன் பண்ணிக்கட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.